அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. எல்லாம் 5 ரூபா காயின், டோட்டலி கம்மமரேட்டிவ் காயின். ஒரு 57 காயின், 57 விதமான நாணயங்கள். இது சோல்டு, இது விற்பனையாகிவிட்டது. மீண்டும் இதே மாதிரி ஒரு செட்டு தருவதற்கு என்னால் இயலாது. ஒரு 2 நாணயங்களை குறைத்து கொண்டால் இது மாதிரி ஒரு செட்டு தருவேன். ஒன்று திலக்கி 2000 ரூபா அந்த நாணயம், அது ஒன்று தான் இருந்துச்சு. இந்த சாருக்கு நான் கொடுத்துட்டேன். என்னுடைய கலெக்ஷனில் வச்சுருந்தேன், அதை கொடுத்துட்டேன். இன்னொன்று காந்தி தாத்தாக்குள்ளது 5 ரூபீஸு 2007 உள்ளது 1500 ரூபா, அதையும் கொடுத்தாச்சு. அதனோட ஆக்சுவல் ரேட்டே 1500 தான். நீங்கள் வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 4000 ரூபா 5000 ரூபா போட்டிருப்பாங்க. இது ரெண்டுமே இதே விலைக்கு கொடுத்தாச்சு. இந்த 2 நாணயங்களையும் குறைத்து கொண்டு மீதமுள்ள 55 நாணயங்கள் உங்களுக்கு தெளிவான முறையில் ஒரு 90% உங்களுக்கு குட் கண்டிஷனாக ஒரு 10-15 நாணயங்கள் யூஎன்சியோட உங்களுக்கு நான் தருவேன். இந்த டோட்டல் செட்டினுடைய ரேட் இது 7000 ரூபா. அந்த 2 நாணயத்தை கழிச்சா நீங்கள் மிச்சத்தை பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு குட் கண்டிஷனாக தருவதற்கு நான் கூடிய மட்டும் முயற்சி பண்ணுவேன். வாங்க பார்ப்போம். நாணயத்தை நீங்கள் பாருங்கள். இந்திரா காந்தி அம்மையார், ஜவஹர்லால் நேரு, ILO 50. இது அக்ரி தான். இது எல்லாமே FO சீரியல், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். எல்லாம் ஹைதராபாத்தில் நல்ல காயினாக வைப்பேன். திருவள்ளுவர், ஹாப்பி ஃபேமிலி, மகாவீர், தாதாபாய் நவ்ரோஜி, காமராஜர், லால் பகதூர் சாஸ்திரியில் காப்பர் நிக்கல், லால் பகதூர் சாஸ்திரியில் FSS. இதெல்லாம் ஒரு காயின் 450 ரூபா ரேட்டு. இதனுடைய ரேட்டு ஸ்கேர் ஐட்டம். இதில் வச்சுருக்கிறது நிறைய ஸ்கேர் ஐட்டம் வச்சுருக்கேன். இது ஸ்கேர் தான். காந்தி தண்டி யாத்திரை, நாராயணகுரு. இப்போ இதனோட விலை இப்போ ஏறி போச்சு. ஒரு நாணயம் 800 ரூபா. இது இன்னை விலை ஒரு நாணயம் 800 ரூபா. இது அப்புறம் ஒரு FSS, அப்புறம் ஒரு யூஎன்சி காயின். இது 2006 மும்பை மின்ட்டு ஸ்கேர் காயின். இது மகாத்மா பசவேஸ்வரையா ஒரே மின்ட்டு தான். இது நான் வச்சுருக்கிறது யூஎன்சி காயின். அதுலேயே FSS, அப்புறம் ONGC, SBI, திலக்கி, அதுக்கடுத்து காதி, அதுக்கடுத்து ஃபஸ்ட் வார் ரேர் காயின். இது ஃபஸ்ட் வார் விலை அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து ராஜேந்திர பிரசாத், அதுக்கடுத்து காமன்வெல்த், அதுக்கடுத்து டாகூர் யூஎன்சி காயின், ஜெயந்த் அல்போன்சா யூஎன்சி காயின், ஹைதராபாத் மின்ட்டு, பேரறிஞர் அண்ணா யூஎன்சி காயின், மதர் தெரசா யூஎன்சி காயின், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா குட் கண்டிஷன் 1 மின்ட்டு தான், சி சுப்பிரமணியம் குட் கண்டிஷனு, யூஎன்சி கிடையாது. அது 2010 தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ராஜராஜ சோழன் குட் கண்டிஷன், டெல்லி குட் கண்டிஷன், இன்கம் டேக்ஸ் குட் கண்டிஷன், 100 years ஆஃப் சிவில் ஏவியேஷன் குட் கண்டிஷன் தான். ஆனால் யூஎன்சி ரேஞ்சு. இது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் சர்ச். இது யூஎன்சி. இது கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர். இது குட் கண்டிஷன். 2000. இது பார்லிமெண்ட்டு. இது பகத்சிங் 60 years ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் மின்ட்டு யூஎன்சி. மோதிலால் நேரு யூஎன்சி. குக்கா மூமெண்ட் குட் கண்டிஷன். மதன் மோகன் மாளவியா குட் கண்டிஷன். வைஷ்ணவி தேவி யூஎன்சி, விவேகானந்தர் யூஎன்சி, துளசி யூஎன்சி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் குட் கண்டிஷன். யூஎன்சி கிடைக்கல. அது என்ன விலையாக இருந்தாலும் வாங்கவே கிடைக்கல. கோமகாதா மாறு இன்சிடெண்ட் குட் கண்டிஷன் தான். இது ஜவஹர்லால் நேரு யூஎன்சி காயின். இது கோல்டன் ஜூப்ளி யூஎன்சி காயின். இது பேகம் அக்தர் யூஎன்சி காயின். கோல்டன் ஜூப்ளி பாருங்கள், டிமாண்டான காயின் கிடைக்கவே இல்லை. வருங்க
இது யூஸ்டு கண்டிஷனே கிடைக்க மாட்டேங்குது, அப்புறம் எப்படி யூஎன்சி கிடைக்குமோ? இப்போ நான் 20 காயின் கேட்டேன், அவர் 10 காயின் தர முடியும்னு 10 காயின் அனுப்பிச்சி விட்டார். அவ்வளோ ஒரு விலை அது. இது சொல்லிட்டேன்னா பேகம் அக்தர் யூஎன்சி, டாட்டா யூஎன்சி காயினு 50, பெல் யூஎன்சி காயினு, ஊபி அலகாபாத் ஹைகோர்ட் யூஎன்சி காயினு, மைசூர் யூனிவர்சிட்டி யூஎன்சி காயினு, பிஜு பட்நாயக் யூஎன்சி காயினு, பிஎன்எஸ் காயினு, பிசிஎம் புள்ளியியல் துறை நிபுணர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெஜண்ட், அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, லெஜெண்டுக்கு இன்னொரு பேர் உண்டு, வரட்டும் ஞாபகம் வரேன்னு சொல்லுதேன். ராணி கேடுண்டுள்ள கடைசி காயின். மொத்தம் 57 விதமான நாணயங்கள். இன்னொரு செட்டு கேட்டிங்கன்னா 55 விதமான நாணயங்கள் தருவேன். நான் சொன்ன ரேட்டில் நீங்கள் பாதி ரேட்டு கொடுத்தா போதும். இதெல்லாம் ஒரு செட்டு நான் சாருக்கு கொடுத்துட்டேன். இதை அந்த 55 நாணயங்களோட ரேட்டு வந்து உங்களுக்கு 3500 ஆகும். நீங்கள் கணக்கு கூட்டி கழித்து பாருங்கள், எல்லாம் சரியாக வரும். 3500 கொடுத்தாலும் இந்த மாதிரி A to Z ஒரு அற்புதமான கலெக்ஷனை மேக்ஸிமம் யூஎன்சி வச்சு உங்களுக்கு தருவேன். இதில் காப்பர் நிக்கலோடு நான் யூஎன்சி வச்சுருக்கேன். மகாத்மா பசவேஸ்வரெல்லாம் யூஎன்சி தான். ரேர் காயின், ஸ்கேர் காயின்லாம் எல்லாமே வச்சுருக்கேன். மேலே உள்ள காப்பர் நிக்கல் A to Z எல்லாமே ஸ்கேர் காயின் ரேர் காயினும் ஆயிடுச்சு. இதுலேயும் உங்களுக்கு வந்து மோதிலால் நேரு ரேர் காயின், விவேகானந்தர் ரேர் காயின், கோல்டன் ஜூப்ளி ரேர் காயின், இதில் ரேர் காயின் நிறையா வச்சுருக்கிறேன். இதுலேயும் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நான் குட் கண்டிஷனாக வைக்கணுமோ அந்தளவுக்கு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே குட் கண்டிஷனாக என்னால் கொடுக்க இயலாமைக்கு வருந்துகிறேன். இருந்தாலும் ஃபுல் செட்டு, ஒரு அழகான செட்டு, ஒரு அற்புதமான செட்டு, நல்ல கலெக்ஷன். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் ஆகிருக்கு. இதப்புறம் கலெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இதுலேயும் நான் இன்னும் மேலே எழுதலாம், இன்னும் எல்லா நாணயத்துலையும் எழுதலாம். ஸோ அதுக்கு நேரம் கிடைக்கல, அப்படி வரிசைக்க வச்சுட்டேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z இவ்வளவு தான். இதில் ஒரு நாணயம் இடையில ஒன்று இருக்குது, அது பூகோளம், பூமி உருண்டை படம் பட்ட ஒரு நாணயம் இருக்குது. அது ஒரு நாணயம் வந்து குறைஞ்ச விலை 25,000 ரூபா. வெரி வெரி ரேர் காயின். அது ஒன்று மட்டும் இதில் நான் வைக்கலை. அதனால் A to Zக்கு பதில் A to Yன்னு வச்சுக்கோங்க. 55 காயின். இதில் இருக்கிறது 57, உங்களுக்கு தரக்கூடியது 55 தருவேன். மிச்சம் 2 காயின் இருக்கிற இடம்லாம் தெரியும். அந்த விலையை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கி கொடுத்துருவேன். அதில் சந்தேகம்லாம் கிடையாது. அதில் நிறைய ரூபா முடக்கக்கூடாது. 10 காயின் வாங்கினா 20,000 கொடுக்கணும். நான் வாங்கின விலைக்கே வச்சுருக்கேன், இதையும் வாங்கின விலைக்கே வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு செட்டு ஃபுல்லாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை நான் வாங்கி வச்சுருக்கேன். மற்றபடி அதில் லாபங்கள் கிடையாது. யாரிடமும் அந்த நாணயங்கள் இருந்தால் ஒன்று கொடுக்கலாம், அடுத்த ஆள் கேட்குறவங்களுக்கு நான் அதே விலையை கொடுத்துருவேன். இந்த ஒரு செட்டை ஈக்குவல் பண்ணி கொடுப்பேன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். நாணயங்களை சேகரிங்க. கொஞ்சம் இந்த மாதிரி குட் கண்டிஷனான காயின்ஸை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பெருமையாக இருக்கும். இதுவும் ஒரே கலராக வந்தது தான். இது யூஸ்டு கண்டிஷன்னு, இது யூஎன்சி. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டர் வச்சுட்டிங்க அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும் இப்படியே இருக்கும், கைப்படாமல் இருக்கணும். கைப்பட்டு மக்கள் புழக்கத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த எல்லோ கலர் வந்து மாறிடும், கொஞ்சம் டவுன் ஆகி டல்லாகி காமிக்கும். அதனால் மேக்ஸிமம் யூஎன்சி கிடைக்கிறத வச்சுக்கோங்க. இதில் 2, 4, 6, 7, 8, 9, 10, 12, 12, 13, 14, 15, 16, 17, 18 ஒரு 20 நாணயங்களுக்கு மேலே இதில் யூஎன்சி வச்சுருக்கேன். வணக்கம்.